பேசும்போது சொல்லியிருந்தாரு, சமீபத்தில் வருகின்ற கானா பாடல்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கின்ற மாதிரி, அதாவது வேர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப நல்லா ஆமா பிபிஎம்னு பார்க்கும்போது நீங்க அடிச்சு தூக்கி இருப்பீங்க, அப்போ 160 170 எல்லாம் போயிருப்பீங்க. ஆனா அப்பாவை ஃபாலோ பண்ணி வார்த்தைகள்ல ஒரு 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 மென்மையை கையாண்டிருப்பீங்க. ஒரு 170க்கு யூஸ் பண்ண வேண்டிய 170க்கு ஒரு 8 வேர்ட்ஸ் போடணும்னு சொன்னா நமக்கு அந்த பீட்டுக்கு நீங்க ஒரு 4 வேர்ட்ஸ்ல அதை ஃபில் பண்ணிட்டு அப்படியே போயிருப்பீங்க. அப்பாவை ஃபாலோ பண்ணதுனால அந்த நீங்க போட்ட அந்த ஃபாஸ்ட் பீட்ல அந்த ரேப் பண்ற அந்த கல்ச்சரை கொண்டு மிஸ் பண்ணிட்டீங்களா? இப்ப அதை ஃபீல் பண்றீங்க? ஏன்னா இப்ப அந்த அதே பீட்ல நிறைய கானா பாடல் வந்துட்டு கைண்ட் ஆஃப் ரேப்பா தான் வந்துச்சு. அது வந்து திரு தேவா அவர்கள் இசையமைத்த கானா இல்ல, இப்ப வருகின்ற கானா பெரும்பாலும் ரேப்பா தான் வந்துச்சு. ஆமா, அதை பத்தி உங்களுடைய கருத்து? இல்ல, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா காலம் மாற மாற ஒரு சாங் ஸ்டைல் கூட மாறும். ஸோ என்ன சொல்லுதுன்னா, அப்பா பண்ணும்போது கானா வந்து சொன்ன மாதிரி ரொம்ப தத்துவமான வரிகளா இருக்கும். காதல் பாடல் கூட ரொம்ப தத்துவமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு ஜென்ரேஷன் வரும்போது பாத்தீங்கன்னா போட்டு தாக்கு வர ஒரு புறா ஃபாஸ்ட், நீங்க சொன்ன ஆர்பிஎம் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணியிருப்பேன் ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ரேப் ஸ்டைலே பண்றாங்க ஆக்சுவலா. அதுவும் நல்லா ஹிட் ஆகுது ஆக்சுவலா. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு அது வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் மாறும். அது என்ன சொல்லுதுன்னா, அப்பா சொன்ன மாதிரி தான், அதை நம்ம ரசிக்க கத்துக்கணும். ஏன் இப்படி இருக்குன்னு நம்ம கேட்கறத விட இப்ப ரசிச்சோம்னு நினைச்சுன்னா அந்த ஸ்டைலும் நம்ம ஃபாலோ பண்ணலாம் ஆக்சுவலா. அதுக்காக சொல்ல வரேன் சார். ஆக்சுவலா நல்லா இருக்கு, இப்பயும் நல்லா இருக்கு. அப்பா சொன்ன மாதிரி தான் நல்லா பண்றாங்க, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்றாங்க ஆக்சுவலா. நானும் வந்து அந்த ஸ்டைல ஒரு சாங் இப்போ ரேப் ஸ்டைல தான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது அக்கா. ஓகே, சூப்பர் சார்.